இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேறு யாரும் இல்லை, நம்ம பவர்ஃபுல்லான ஹல்க்கு தான். நம்ம இன்க்ரெடிபிள் ஹல்க்கு இப்போ ப்ரூஸ் பண்ண மாதிரி ஹல்க்கு இல்லை. இது வரைக்கும் அசிங்கப்பட்ட ஹல்க்கை, அசிங்கப்பட வச்ச ஹல்க்கை தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் நம்ம ஹல்க்கெல்லாம் சொன்னாலே எவ்வளோ மாதம் இருக்கும், எவ்வளோ இதாக இருக்கும், கெத்தா அந்த மாதிரி இருந்த ஹல்க்கை கேவலம் நம்ம ப்ரூஸ் பேனரோட தங்கச்சி கையால் அடி வாங்குற அளவுக்கு கேவலமான மாற்றிட்டாங்க. ஒரு இன்க்ரெடிபிள் ஹல்க்கெல்லாம் நினச்சாலே சும்மா அந்த அளவுக்கு மாசாக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு மாதிரி ஹல்க்கை விட்டுட்டு ப்ரூஸ் பேனர் ஹல்க்குன்னு கொண்டு வந்தாங்க. அந்த ஹல்க்கெல்லாம் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்திட்டாங்க. ஏன் நம்ம தேனாஸ் கையால் அடி வாங்குற அளவுக்கு கேவலமாக போயிட்டாங்க நம்ம ஹல்க்கு. ஒரு பெரிய லிவித்தானே அப்படியே ஒரு பல டன்னுக்கு லிவித்தானே ஒரே அடியில் சாய்ச்சவர் நம்ம ஹல்க்கு. ஆனால் அசால்ட்டுக்கு நம்ம தேனாஸ் கையை அடி வாங்கி கீழே வந்துடுறாங்க. அது கூட மன்னிச்சிக்குவேன். ஆனால் அந்த ப்ரூஸ் பேனர் தங்கச்சி அந்த ஜீப் வச்சு ஏறுறது தான் இன்னும் தாங்க முடியல. ஏன்னா நம்ம ஹல்க்கு ஒரே கையாக பல டன்னுக்கு லிவித்தான ஒரே பஞ்சு அடுத்தான் அந்த ஹல்க்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லு. ஆனால் கேவலம் அந்த ஜீப் விட்டு ஏற்றி கீழே விடுற அளவுக்கு கேவலமாக கட்டிட்டாங்களே. நம்ம இன்க்ரெடிபிள் ஹல்க்கோட பவர்ஃபுல்லான ஹல்க்கெல்லாம் இருந்தாங்க. ஆனால் அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு நான் மெயினான விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம். எதனால் நம்ம ஹல்க்கை நம்ம பவர்ஃபுல்லாக அவருக்குன்னு ஒரு தனி ஆர்ஜினை கொடுக்கலான்னு கேட்டால், யூனிவர்சிட்டிக்கிட்ட அந்த ரைட்ஸ் போயிடுச்சு. அதனால தான் நம்ம மார்வலால் ஹல்க்கு வச்சு ஒரு தனி படம் கொடுக்க முடியல. ஹல்க் வச்சு எத்தனை படம் வேணால் எடுத்துக்கலாம். அவெஞ்சர்ஸ் 1ல், அவெஞ்சர்ஸ் 2ல், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் கூட எடுக்கலாம். ஆனால் அவங்க எடுக்கலை. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஹல்க்கை காட்டிட்டா அவனுக்கும் ஒரு தனி படம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சு வேணும்னே நம்ம மார்வல் ஹல்க்குக்கும் இப்போ ஒரு சாதாரண ஒரு ப்ரூஸ் பேனர் மாதிரி ஹல்க்கு எடுத்துன்னு காட்டினா நம்ம ஹல்க்குக்கும் தனி படம் கேட்க மாட்டாங்க. ஹல்க்கு பெருசாக இது கட்டுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு நம்ம அபாமினேஷன் கையால் அடி வாங்குற சைஸ் வரை கட்டிட்டாங்க. அவர் சைஸை அந்த சைஸை பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அபாமினேஷனோட ஹல்க்கை எவ்வளோ சின்னசாக கட்டிருக்காங்கன்னு. நம்ம ஒரு காலத்துக்கு கெத்தாக அந்த ஹல்க்கை தேனாஸ் கையில் அடி வாங்கினதுக்கப்புறம் யாராலையும் முழுசாக பார்க்க முடியல. அது எந்த அளவுக்குனா நம்ம ப்ரூஸ் பண்ண தங்கச்சி ஹல்க்கோட பலசாலி அந்த அளவு ரேஞ்சுக்கு காமிச்சு வச்சுருக்கிறான் நம்ம ஹல்க்கை கேவலமாக. மறுபடியும் எப்போ பார்க்க போகணும்னு தெரில. ஏன் நம்ம சிவில் வார் படத்தில் கூட வந்திருக்க மாட்டாங்க நம்ம ஹல்க்கு. அப்புறம் இன்னும் தார் வந்திருக்க மாட்டார். ஆனால் இப்போ வரப்போ ஸ்பைடர்மேன் படத்தில் வேணால் நம்ம ஹல்க்கு ரிட்டர்ன் ஆகுதா சொல்கிறாங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தில் கூட நம்ம ஹல்க்கு ரிட்டர்ன் ஆகுதா சொல்கிறாங்க. அது ரூமராக தான் இருக்குது. இன்னும் நம்ம ஹல்க்கு திரும்ப வரான்னு கன்ஃபார்மாக எதுவும் ஆகலை. ஆனால் வந்தால் நல்லா தான் இருக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி நம்ம ஹல்க்கு திரும்ப வந்தால் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்க்ரெடிபிள் ஹல்க்கு, நம்ம ப்ரூஸ் பேனர் ஹல்க்கு அதெல்லாம் வேணாம். தயவு செஞ்சு எனக்கு அந்த ஹல்க்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னை கேட்டால் என்ன கேட்டால் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் அதுதான் சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்டா இந்த மாதிரி ஹல்க்கு கொண்டு வந்தீங்க? எங்கள் பழைய இன்க்ரெடிபிள் ஹல்க்கு அந்த மாதிரி மாசான ஹல்க்கில் எங்கடா போனாங்க? திரும்ப கொண்டு வாங்கலான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கும் ட்ரை பண்ணுறது தான் மார்வல் சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நம்ம அந்த யூனிவர்சல் மட்டும் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அந்த நாயும் கொடுக்க மாட்டானுங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்ககிட்ட அந்த ரைட்ஸ் போனதுனால ஹல்க்குக்குன்னு தனி ஒரு ஃபாலோ படம் எடுத்தால் நம்ம மார்வல்கிட்டேருந்து அந்த காசை பாதிக்கு பாதி கொடுத்தே ஆகணும் யூனிவர்சல்கிட்ட. எந்த அளவுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கிற பார்த்தீங்க யூனிவர்சல். ஆனால் நம்ம மார்வல் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியவே இல்லை. ஒருவேளை நம்ம மார்வல்லேருந்து ஏதாவது யூனிவர்சல்கிட்ட பேசி நம்மக்கிட்ட ஹல்க்குக்குன்னு தனி படம் சோலோ படம் கொடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூனிவர்சல் அதுக்கு சம்மதிப்பானான்னு தெரில. ஆனால் நம்ம ஹல்க்குன்னு ஒரு தனி படம் வந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போ வரப்போ நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கூட படத்தில் கூட நம்ம ஹல்க்கு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஹல்க்கு டாக்டர் டூம் வராது, அது ஆடிச்சு நல்லவங்களாம் வந்து எல்லாம் கெட்டவங்களாம் வர்றாங்க. கண்டிப்பாக நம்ம ஹல்க்கும் ஒரு வில்லன் கேரக்டரை ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க இந்த மாதிரி? அப்படி ஒரு கேரக்டரில் ப்ளே பண்ணால் நம்ம ஹல்க்கு எந்த அளவுக்கு மோசமானது நம்ம கொஞ்சம் பயங்கரமாக காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஹல்க்கு அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள். டாக்டர் டூம் கூட 1v1 போனவர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட வெளிப்படுவது உங்கள் சூர்யா. ஓகே, பாய்.